வெல்கம் பேக் டு ராதன் ரவி கப்பல் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அட்சிய திதியை. அப்போ ருவினா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்றைக்கு தங்கங்கள் நகைகள் அப்படின்னு சொல்லி பவுனுகள் வீட்டை வேண்டி வச்சுருந்தா அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி ருவினா சொன்னது. அதனால நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் செய்கிறோம். நாங்கள் வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்தால் இது யாருக்கு நன்மையோ இதோ தெரியல. நகை கடைக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபம் தான். அட்சிய திதியில் நகை வேணும்னு சொல்லி இப்போ நான் டவுனுக்கு போய் பார்த்தா தெரியும். ஏன்னு சொன்னால் அந்த நகைக்கடை எல்லாமே அந்த வாழைக்குலையெல்லாம் கட்டி நல்ல ஒரு மங்களகரமாக தான் இருக்குது. எல்லாராலையும் வேண்ட முடியாட்டையும் ஒரு குட்டியா வேணும். முதல்ல என்ன ஃபோன் பில்லா போக தெரியுமே? ஃபோன் இல்லை, பவுன். பவுனோ 4 லட்சம். 4 லட்சம் பவுன் எட்டிக்கிற 4 லட்சம். நான் இவ்வளோத்த வேண்டி வச்சிருக்காம என்ன வேலையை போய் குறைய பில்லு 10,000 20,000 போய்க்கு எல்லாம் சிக் எங்களுடைய காசை சேமிச்சு வச்சு இப்ப நாக விலை ஏறுது. பனையமானாக்கள் இதுதான் செய்யறவ. காசை சேமிச்சு வைக்கணும், பேங்க்ல போட்டு வைக்கணும். இந்த பிரயோசனம் இல்லை. வட்டி காசுக்கு பெருசா வர போறது கிடையாது. அப்படி வந்தாலும் அரசாங்கம் கொஞ்சத்தை பிடிங்கிடும். ஆனா இதன் பவுன் வேண்டி வச்சாலும் பிரச்சனையா தானே இருக்கு. என்ன பிரச்சனை? திருடர்கள் பிரச்சனை. வேண்டின நகையை போட முடியாது. கஷ்டப்பட்டு வேண்டின நகையை போட முடியாம இருக்குது. எவ்வளவு வேலை சொல்லுங்க. அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொத்து இருக்குதானே. என்ன சொத்து? இப்ப நகைன்றத ஏதோ ஒரு சொத்து இருக்குதான். பொம்பளை பிள்ளைகளுக்கு போட தானே ஆசையா இருக்கு. சொத்தா வச்சதுக்கு ஆசையா இருக்கா? கேட்டு பாருங்க. வீட்டை இந்த பார்த்து கொண்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு நகை வேண்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்லி வெளியில் சொல்ல மாட்டீங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மனதுக்குள்ள சந்தோஷம் இருக்குமோ, இல்லாட்டி வெளியில் போட்டு கொண்டு போகிறதா உங்களோட விருப்பமா என்றதை மறக்காம. எனக்கு போட்டு போகிறதான் விருப்பமா. ஆனால் என்னோட ஒன்றும் இல்லை. அதான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. சரி, இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னேன். இதுதான் நாங்கள் வீடியோக்குள்ளே போக போகிறோம். நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? இப்போ நாங்கள் வெளியில போகிறோம். ரெடி ஆகிட்டோம். ஆட்டோ எடுக்க போறார் பைத்தன். ஆட்டோ எடுக்க போகிறார். சித்தி கதவை திறந்து விட்டார். சித்தி கூடையோட நிக்கிறத பார்த்தா நகை வேண்ட போற மாதிரி தெரியலையே. நகையா சித்தி வேண்ட போற? ஆரம்பமே அமர்க்கலாம். ஸ்டார்ட் வரவில்லை. நல்ல சகுனம். இங்கே பாருங்க, எங்களோட வீட்டுக்கு முன்னால இந்த செடி நாங்கள் வச்சுக்கிறோம். இது வச்சாலாம் காசு வருமா, அதாலேயே வீட்டை சுற்றி வச்சுக்கிறோம். அதான் பைதன் சொல்லுவார், அப்படி என்ன நீ வேலைக்கு போகாமல் இந்த செடியே ஃபுல்லாக பார்த்து கொண்டிரண்டு பேசுவேன். சும்மா ஒரு நாணத்துக்கு நான் வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க காசு மரம் அதுவும் இருக்கு. காசு மரம் நாங்கள் இதுலேயும் வச்சுக்கிறோம். சீரிஸ் இது பால் வேம்பில் என்ன இது காசு மரம் வச்சுக்கிறோம். சும்மா வேறு என்னம்மா இருக்கு காட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறேன், நடுகளும் இதையே சொல்லுறியா? யாருங்க அம்மாவை ஊத்த சட்டி என்று ஓடுறா. இதுதான் எங்கிட்ட கோல். பைதன் பாவம் ஸ்டார்ட் பண்ணப்படுது இல்லையா பைதன்? கனனா லோட இல்லை, பெட்ரோல் இல்லையோ? அடிச்சு நான் அது இது விட்டுத்தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். விட்டு அடிச்சுனான்னு தெரியல. திருப்பவும் ட்ரை பண்ணும். ஐயோ, என்ன எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை. அதுக்கே பொறுக்கையில நாங்கள் நகவன்றது. ஆட்டோக்கே பொறுக்கையில. தடங்கள் வந்துட்டு நகை வேண்டக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. வேண்டாலும் என்ன தடங்கள் வந்தாலும் வேணும். இங்கே பாருங்க, நாங்கள் ஸ்டிக்கர் எங்களோட பேரெல்லாம் ஸ்டிக்கர் அடிச்சிருக்கிறோம். பைதன் அடித்து வச்சுக்கிறேன். ரதன் ரூபி பைதன் ஷார்ட் நேம் தான் ரதன். நீங்கள் தப்பாக நெச்சிடாதீங்க. பகி ரதன் தான் ஃபுல் நேம். ஒரு ஆக்கள் பகி என்று கூப்பிடுவீனா, ஒரு ஆக்கள் ரதன் என்று கூப்பிடுவீனா. அப்போ நாங்கள் ரதன் ஆறா இருக்கணுமென்றதுக்காண்டி ரதன் ரூபி என்று வச்சுக்கிறோம். ஓகே, என்ன நடந்தது? என்ன அது நான் சரியா ஓடல. அங்க அந்த ஒரு மந்தான்
அதில் இருந்து ஆட்டோ ஓடையுது. அதால் ஆட்டோ கோவிச்சிச்சு. அதனால் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி மாமா ஓடி பழகிருந்தா ஓடிக்கலாம். புலப்பட்ட ஆட்டோக்கெல்லாம் கொண்டு போயிருப்பேன். நீங்கள் பழக கூட இல்லை. அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா? பாவம் இல்லை அவர். இல்லை இருந்து சும்மா முறுக்குறா தானே. முறுக்குறதோ? ஓ அந்த ஆட்டோ முறுக்க. இங்கே இது வந்து நான் வச்ச தென்னை இது வந்து தென்னை மரம் பாருங்க, நல்லா இருக்கு. நான் வச்ச தென்னை மரம் வளர்ந்துட்டான். இன்னும் காய்க்குது இல்லை. எப்போ பாயுதன் காய்க்கும்? பெட்ரோல் வருது. ஏன் பெட்ரோல் வரையில? இதெல்லாம் பெட்ரோல் வரணும். வருது இல்லை, பெட்ரோல் இல்லையோ? என்ன சுடுதா? அப்போ பெட்ரோல் இல்லை போடாத. அது பூட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள்ல. அதை பூட்டின எல்லாம் கலட்டியாச்சு. இப்போ வந்து பெட்ரோல் பிரச்சனால பையன் பூட்டி வச்சிருக்கிறவர் இருக்கா பெட்ரோல்? அன்றைக்கு தான் அடிச்ச மேக்கிடக்கா பெட்ரோல் காண இல்லை கூட வந்துருக்கு. அது ஆவியாகுது பையன். ஓ அதுதான் பிரச்சனை. என்ன செய்கிறது? அப்போ என்ன விட போறீங்களா பெட்ரோல்? ரெண்டாய்க்கு வெக்கையண்டா வெயிலண்டா சும்மா அந்த மாதிரி இருக்கு. வெளியில போவே இல்லாது. ஒரு கொஞ்சம் பெட்ரோல் அன்றைக்கு கிடந்தது எடுத்து வச்சுருந்தான் அவசரத்துக்கு விடுறதுக்காண்டி. அதைத்தானே இப்போ விட போகிறேன். பார்த்தீங்களா, பெட்ரோல் தான் போய் தானே இல்லை. கொஞ்சம் ஒயிலும் விடுவோம். ஆட்டோக்கு தான் ஒயில் விடுவோம். இது அம்மம்மா வச்ச தென்னம்புள்ள, இது நான் வச்ச தென்னம்புள்ள, அது சித்தி வச்ச தென்னம்புள்ள. ஒரு ஆக்களை கொண்டு வச்சது ஏண்டாவே தண்ணி ஊற்றட்டுமெண்டு. ஆனால் ஒருத்தரும் ஊற்றுறையில. பைதன் தான் ஊற்றுறது. பைதன் மட்டும்தான் ஊற்றுறது. மாமாவும் ஊற்றுறையில. வளர்ந்துச்சு. அது நீ காய்க்கும். பார்த்தீங்களா, இதாங்கட கேட். அமைதியான ஒரு இடம். எங்க 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 போறீங்க? நான் கல்யாணம் அடிச்சேன். கழுவா கழுவா கழுவா. பெட்ரோல் இல்லை தான். நான் பிறகு அடிக்கணும்னா மட்டும் நான். ஓகே, ஆட்டோ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போகிறோம். ஜாலி. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் அட்சய திதிய நாளில் தங்கம் வேண்டுறதுக்காக யாழ்ப்பாணம் போகையில் யாழ்ப்பாணத்தை அப்படி ஒரு சுற்றிட்டு வரும்போது
உப்பு பாக்கெட்டு வேண்டி கொண்டு வர்றதுக்காண்டு தான் 400 ரூபாய் போயிருந்தோம் நாங்கள். அட்சய திதிய நாளில் உப்பு பேக்கெட் வேண்டுறது சிறப்புன்னு சொல்கிறவ நகையும் வேண்டலாம், உப்பு பேக்கெட்டும் வேண்டலாம். நாங்கள் உப்பு பேக்கெட் வேண்டாங்கள். அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான பொருள் இன்னொன்று இருக்குது, மஞ்சள். அப்போ இந்த 2 பொருட்களையும் தான் நாங்கள் வேண்டாங்கள். உண்மையிலே எங்கள்கிட்ட இந்த முறை காசு இல்லை, ஆனால் எப்படியாவது அடுத்த முறை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நகை ஒன்று வேண்டணும்னு சொல்லத்தான் எங்களுடைய ஆசை. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வேண்டுவோம். இந்த காலையை நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நீங்கள் இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வேணுனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.